மாலை காத்து வீசுது கண்ணா. வா, வந்து என் பக்கத்துல உட்கார். இன்று நான் உனக்கு ஒரு பெரிய பாடம் சொல்ல போறேன். அது எது சம்பந்தப்பட்டது தெரியுமா? குறிக்கோள் பத்தி ஏகலைவன் கதையோட சொல்ல போறேன். கேட்கறதுக்கு நீ ரெடியா? ஒரு காலத்துல காட்டு நடுவுல வாழ்ந்த ஒரு சிறுவன் தான் ஏகலைவன். அவன் கனவு உலகத்திலேயே சிறந்த வில்லாளி ஆகணும்னு. அதுக்காக அவன் யார ஆசானா நினைச்சான் தெரியுமா? துரோணர். ஆனா துரோணர் அவனுக்கு சொல்லி கொடுக்க மறுத்துட்டார். நான் அரச குடும்பத்தாருக்கு மட்டும்தான் பாடம் கற்பிப்பேன்னு சொல்லி அவனை வீட்டுக்கு அனுப்பிட்டார். யாராவது இதை கேட்டா என்ன பண்ணுவாங்க? மனசு உடஞ்சி போயிடுவாங்கல்ல. ஆனா ஏகலைவன் அப்படிப்பட்டவன் இல்லை. அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? காட்டு நடுவுல ஒரு மண் உருவம் செஞ்சு அதை துரோணர்னு நினைச்சு தினமும் பயிற்சிக்கு மேல பயிற்சி செய்ய ஆரம்பிச்சான். மழை வந்தாலும் சரி, வெயில் கொளுத்தினாலும் சரி, அதை பத்தி அவன் கண்டுக்கவே இல்லை. யாரும் அவனுக்கு உதவியும் இல்லை. ஆனா அவன் ஒரே நம்பிக்கை, நான் எப்படியும் வில்லாளி ஆகணும், நான் கத்துக்க முயற்சி செஞ்சதை செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு அவனை நம்பினான். அந்த முயற்சியாலேயே அவன் உலகத்திலேயே மிகச்சிறந்த வில்லாளியானான். அசத்தலான குறிக்கோள், அசைக்க முடியாத நம்பிக்கை. கண்ணா, ஏகலைவன் பாதம் நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா? குறிக்கோள் வச்சவனுக்கு ஆசான் இல்லைனாலும் பரவாயில்லை, உழைப்பு இருந்தா உலகமே ஆசானாகிடும். குறிக்கோள் என்பது கனவு மட்டும் அல்ல, அதை அடைய தினம் நீ முயற்சி செய்யணும். அப்படி முயற்சி செஞ்சனா உலகத்திலேயே பெரிய நம்பிக்கை உன் முயற்சி தான். அது நிச்சயம் வெற்றியை உனக்கு தேடித்தரும். நீ எதை நினைச்சாலும் ஏகலைவன் மாதிரி முயற்சி செய். உன் குறிக்கோள் உன்னை நிச்சயம் வெற்றிக்கு கொண்டு போயிடும். பாட்டி சொல்றது புரியுதா?